ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம ஜீப் ரைடை புக் பண்ணிட்டோம். ஜீப் ரைடுக்கு 4000 சொல்லி அந்த ஜீப்பு 4000 சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3500 இருந்தாங்க, 3300 இருந்தாங்க. ஒரு 3100க்கு ஃபைனல் ஆகிடுச்சு. 5 பிளேஸ் பார்க்க போகிறோம். போய் பார்ப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. வாகமானோட நல்லா இருக்குமான்னு தெரியல. போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, எங்களோட வர போகிறீங்க. பார்ப்போம் வாங்க. ஜிபே நம்பர் சொல்கிறேன், அதில் பைசா போட்டு. ஓகே, மத்தியம் இருக்கு. ஓப்பனில் ரெஸ்ட் ரூம் ஓப்பனில் போகலாமா? என்னன்னா வாட்டர் ஃபுல்லாக கிடைக்கும் 15 நிமிஷம். இல்லை ரெஸ்ட் ரூம் வாட்டர் ஃபுல்லாக வாஷ்ரூம் ஓகே. பைசா வரும்போது கொடுத்தா சார் பேமெண்ட்டு 3100. 3100 எனக்கு பைசா மட்டும் ஜிபே வந்துடுவோம் சார். பயப்பட தேவையில்லை. 500 மட்டும் கொடுங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்டை போடுறப்ப பேசி தேங்க்ஸ் கால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆமாம் அடே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக நான் ஜீப் ரைடு போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பல போராட்டங்க. மாட்டோம் வந்தால் ஒரு மைக்கை பிடிச்சி மாட்டிக்க மாட்டோம். நீ பேசுனது கேட்கணும். பார்த்து வெற்றிகரமாக ஜீப் ரைட் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆஃப் ரோட் ரைடிங் சமாதான வெற்றிகரமாக நம்ம ஜீப்பில் போயிட்டுருக்கோங்க. ஒரு வழியாக வந்து ரேட்லாம் பேசி முடித்து வெற்றிகரமாக பேசிட்டு போயிட்டுருக்கோம். என்னென்னா வந்து வாகமானோட எக்ஸ்பீரியன்ஸை இதை பீட் பண்ணுமான்றதை நம்ம தான் பார்க்க போகிறோம். இப்போ முன்னாடி உள்ள மேடி மாதனுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். மேடி மாதவன் ஆமாம், ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நம்ம ஊரில் ஒரு பள்ளத்தை தோண்டி கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பள்ளம். அதான் அந்த எனக்கு கமிஷன் போகுமா டிரைவரான? முன்னாடி ஒரு சூப்பர் சேஸிங்காக வெயிட் பண்ணுறோம். நான் கூட நினச்சேன் எக்ஸ்ட்ரா ஏதோ அமௌண்ட் கேட்பாருனேன். இல்லை இது அவரே ஜிப் லைனு, அப்புறம் அந்த ஊஞ்சல், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹில்ஸு ஓகே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைட்டுக்கு வந்தாச்சு. ஆஃப் ரோடிங் இல்லை பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும், அதனால தான் இருக்குது ஃபஸ்ட் சைட்டு. குறுகிய மலைப்பாதையில் நீர்வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆஃப் ரோடு இந்த மாதிரி தான் இருக்குமா? ஆஃப் ரோடு எங்கள் ஊரில் இந்த ரோட்டில் சைக்கிளில் தான் போகலாம். ஆனால் இந்த ஊரில் ஜிபே போகுது. நல்லா இறக்கம், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஒரே இறக்கமாக போயிட்டு இருக்குது. ரெண்டு பக்கமும் மலைகள், நடுவில் சாலை. சிமெண்ட் ரோடு நல்லா இருக்கு. அருவியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். அருவி ஜிப்லைன் வந்து விட்டோம். ஜிப்லைனுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸில் இருக்கு. அருவி பாருங்கள், நல்லா கொட்டிட்டு இருக்கு அருவி. லாக் எடுக்க சொன்னால் என்னென்னா தமிழ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். தமிழ்நாட்டிலேருந்து வந்து தமிழ் கமெண்ட்ரி பண்ணால் ஸ்ட்ரைட்டு 100 மீட்டர் போனால் வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு 500
கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இயற்கையினுடைய வரப்பிரசாதமாக அருவி ஓடிக்கொண்டிருக்கிறது. பெரிய பள்ளத்தாக்கை காட்டுங்க. பெரிய பள்ளத்தாக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பிஸ்கட் கூட இல்லாமல் பண்ணிட்டீங்கடா. ஒரு பிஸ்கட் கூட எடுத்துட்டு வராமல் போயிட்டியா? அங்கே பார்த்ததும் என்னது? ஆமாம், எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. அது இங்கே பார்த்தா தான் போல இல்லை? கீழே இறங்கி வந்திருக்கோம். அங்கே நம்ம அங்கே பார்த்தோம் அந்த இடத்துல என்ன அங்கே பார்த்தா அதோ இருக்கா. சச்சிதானந்தம் அவர்களும் திவாகர் சார் அவர்களும் முன்னே சென்று வருகிறார்கள். உயிர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கடை இருக்கா பாரு. ஒரு கடை கூட இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்கோம் நாங்கள். திரு கண்ணன் அவர்கள் மிகுந்த எமோஷனலாக உள்ளார். உணவு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது. கொலை பட்னியில் இருக்கோம். அது வெறும் பாட்டில் வச்சு தான் வச்சுருக்காங்க. 2 ஷாப்புமே க்ளோஸ்டா. இருக்காங்களா? உணவுக்கு ஏதாவது நாங்கள் எடுத்து வந்திருக்கலாம். வழி வந்து விட்டது. சாப்பாட்டுக்கு வாங்க. இப்பொழுது என்ன இருக்கோ போய் வாங்க. உணவுக்காக நாங்கள் எதுவும் எடுத்து வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரல. மிகுந்த பசியோடு இருக்கோம். ஆனால் ஒரு கடை இருக்குது, மாம்பழம் இருக்குது, தர்பூசணி இருக்குது. அரசியல் சரி வயிறு எரியும் பேடா. தர்பூசணி இருக்குது, மாம்பழம் இருக்குது. அதை இப்போ போய் சாப்பிட்டு மதிய பசியை தீர்த்துக்கிறோம் இப்போதைக்கு. அங்கே பாருங்கள், மாங்காய் வயிறு எரியும்டா. தர்பூசணி, மாங்காய் தொக்கு, தர்பூசணி எல்லாம் இருக்குது இப்போதைக்கு. தர்பூசணி சாப்பிடுவோம். பாருங்கள், சிப் ஒன்று இது. 2 கப்புள்ஸ் சிப்லைன்னு 2 கப்புள்ஸ் போகிறாங்க ஜாலியாக. 1 கிலோமீட்டராமே. ஹெலிபேட் கேமரா வாட்ச் பண்ணுறதுக்கா? அவங்க எடுத்து அவங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு. இது பாருங்கள், தமிழ்நாட்டு வாழைக்காய், வாழைப்பழம். பின்னாடி பார்த்து தானே கங்கம் ஸ்டைல். வாங்க. இது தானே மொந்த மலை. இது ஜிப்லைன் காட்டுறாய். சின்ன குழந்தை பயப்படாமல் வருது பாருங்க, எவ்வளோ ஜாலியாக. சச்சியாரோ உனக்கு நரசிம்மன் கால் வருது. சச்சி, நரசிம்மன் யாரோ எம்ஆர்ஓ நரசிம்மன் எம்ஆர்ஓன்னு கால் வருது. அவங்க நடக்கிறான்டா மயிராண்டி. இங்கே என்ன ஏதோ சவுண்டு கேட்குது? வண்டி இங்கே வேறு எதுங்க ஆஃப் ரோடுன்னா இப்போ வரைக்கும் ஆஃப் ரோடு வரல. கொலை காண்டில் ஆகிடுவேன் பார்த்துக்க. அவன் ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் ஆஃப் ரோடு அழைச்சிட்டு போனான். எங்கே 2000 ரூபா பேக்கேஜ் பாகமான். என்ன ட்ரெயின் அது? அது அங்கே தான்டா வருது. அந்த ஜிப்லைன் இங்கே வருது பாரு. இது அதுதான்டா அது இல்லையா? இது இல்லை வச்சு இது வேற எரியுதானா பசிக்கு. ரோலர் கோஸ்டர் எட்டா அருமையான அருவிக்கு முன்னே ஒரு குருவி. இதை நாங்கள் வீடியோ எடுக்காமல் எப்படி இருப்பது? நாங்கள் அழகை தான் எடுக்கிறோம், அருவியை மட்டுமே நாங்கள் எடுக்கிறோம்.
இப்படி ஒரு இயற்கையான சூழலில் போயிட்டே இருக்காப்ல. ஒரு அருவி இங்கே போனால் பார்க்க முடியாது, எப்படி போனால் நீ வீடியோ எடுக்கலாம். ஐயப்பா अभी ले आए और भी जगह करना फोटो करने वाला भी कुछ पूछा जाता இப்போ அங்கே போகுதுல. அருவியின் அழகான தோற்றம் அருகிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மிக அருகில் செல்ல முடியவில்லை, இருந்தாலும் அருகிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த கண்கொள்ளா காட்சியினை பார்த்து ரசியுங்கள். ஒருத்தவங்க ட்ரோன் கேமரா விட்டுட்டு இருக்காங்க. மூணார்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு. ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் மூணாரில் இருக்குது, ஆனால் எந்த வாட்டர் ஃபால்ஸையும் வாட்டர் ஃப்ளோ இல்லை. ஸோ இங்கே மட்டும்தான் வாட்டர் ஃப்ளோ இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸு. லைட்டாக மேலேயும் வாட்டர் ஃப்ளோ. ஆக்சுவலி ரெயின் லைட்டாக தூரிட்டு இருக்கு வேறு. இது ஆப்போசிட்ல அப்படியே ஜிப் லைன் இருக்கு, 1 கிலோமீட்டர் தூரத்தில். எல்லாருமே ஜிப் லைனுமே என்ஜாய் பண்ணுறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு லைட்டாக ஒரு பயம், அதெல்லாம் அதுக்கு நாங்கள் போகல. இயற்கை அழகு மட்டும் நேரத்தில் மட்டும் ரசிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம்.